படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி தான் அவங்க ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. யார் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் யார் வந்தாலும் அதை வந்து அழிக்க முடியாது. அது உண்மை தத்துவமாக தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஏன்னா யாருமே வந்து வாழ்வாதாரம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதுதான் கான்செப்ட். அதுக்காக போராடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. அது எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் அது வந்து பதவி இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட். எப்படி நடிச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட்ல எல்லாமே எல்லாம் ஓல்டு ஆர்டிஸ்ட் தானே எல்லாம் ஓரளவு. பழைய இது ரொம்ப நாள் எடுத்த படம் தான் அது. அதனால இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பழைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஒரு இன்னும் நல்லா இருக்கு. டைரக்ஷன் எப்படி இருந்தது? டேரக்ஷன் பரவாயில்ல. டேரக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா எல்லாம் திட்டமிட்டு நல்லா இருக்கு படம். மியூசிக் எப்படி இருந்தது? பாட்டு மட்டும் நல்லா தான் இருக்கு. சென்டிமெண்ட்டும் நல்லா தான் இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. படம் பரவாயில்ல, பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாணோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஹரிஷ் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு லிமிட்டெட். அதிகமாக டைலாக் பேச அதிகமாக ரியாக்ஷன் பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மீனோட அந்த அந்த கேரக்டர் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் லோவும் இல்லை, ரொம்பவும் ஐயாவும் பண்ணல. என்ன கதையோ கதை காலத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க ஹரிஷ்.